வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் இனி என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி சிட்டியை நம்பி விஜயா கொடுத்த பத்திரத்தை முன்னாடியே சிட்டிகிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. சிட்டிகிட்ட கொடுக்கும்போதே சொல்கிறாங்க, எங்கள் அத்தை பேரில் தான் இருக்குது, எங்கள் அத்தையை நான் கூப்பிட்றேன்னா கூப்பிட்றேன் அப்படிங்கும்போது, நீங்கள் கம்மியான அமௌண்ட் வந்து வீட்டில் வாங்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நம்மக்கிட்ட நிறைய அமௌண்ட் வாங்க சொல்கிறீங்க, அப்போ உங்கள் அத்தை கையெழுத்து போட மாட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம், அப்போ அதே வயசில் ஆள் ஏதாவது ரெடி பண்ணுங்க சிட்டி, நீங்கள் நினச்சா தான் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி சிட்டியை உசுப்பேற்றிருக்காங்க முன்னாடி. சிட்டி அப்போது ரோஹினிட்டு நல்லா க்ளோஸாக இருந்ததுனால அதே மாதிரி ரெடி பண்ணி பணத்தையும் வாங்கிடுறாங்க. ஆனால் பணத்தை வாங்கினோன்னே ரோஹினிட்ட கொடுக்க மனசு இல்லாமல் அதை ஆட்டையை போட்டுடுறாரு. ரோஹினி கேட்கும்போது பணத்தை தர முடியாது, வைக்க முடியாதுன்னொன்னே என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறிட்டு கிடக்காங்க. இந்த விஷயம் எப்படி இருக்குது? இங்கே விஜயாவுக்கு எப்படியாவது ரோஹினியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ பார்வதிட்டு இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி, முத்து மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி உன்கிட்ட ஐடியா கேட்டால் நீ சொல்லவே மாட்டேன், அவங்களும் உனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும், எனக்கு அது தெரியுது. சரி, ரைட்டு, அந்த முத்து மீனாவை நான் எப்படியாவது வீட்டை விட்டு வழியை அனுப்பிக்கிறேன், எனக்கு நீ ஒரு ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணியை வீட்டில் கொண்டு எங்கள் அத்தை பார்த்த பார்வையில் அவங்க வச்சுட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த நேரத்தில். எப்படியாவது ரோகிணியை அனுப்பிட்டு என் பையனுக்கு என் வீட்டில் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வதி, இது என்ன விளையாட்டு கதையா, இல்லை விளையாட்டு கல்யாணம் முடிச்சியா? அதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயம் விஜயா, இதெல்லாம் தேவையில்லை. சரி, அந்த பிள்ளை தன்னை பணக்காரன்னு காமிச்சிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு இன்றைக்கி நிலைமையில் தெரிஞ்சு போச்சு, பணக்காரி இல்லை, ஏழை தான், பெரிய அளவில் பணம் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. சரி, ரைட்டு, இதுக்கப்புறம் மறப்போம் மன்னிப்போம்ன்ட்டு போக வேண்டியதானே. மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னேன். இக்கட்டான சூழ்நிலையில் மீனா அந்த வீட்டில் இருக்கணும்னு நீ நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் அப்படி ஒரு நாள் நினைக்கல, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு மட்டும் தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் விஜயா, எல்லாருக்கும் ஒரு தேவைக்காக ஒருத்தவங்களை பயன்படுத்துவோம். நீ மீனாவை அப்படி பயன்படுத்துகிற, ஆனால் மீனா அப்படி இல்லை, உன்னை அவங்க அம்மா மாதிரி பார்க்குறான், அதான் உண்மை. நீ அதை புரிஞ்சுக்கிடாமல் அவள் என் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை கிடையாது, அவளை நான் ஏற்றுக்க மாட்டேன், முத்து என் பையன் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்னத்தை பேசிகிட்டு இருக்கேன், நான் ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பணும், என் வீட்டில் அவள் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது பார்வதி மறுபடியும் சிரிக்காங்க. ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க. சரி, வீட்டு பத்திரத்தை ரோகிணிகிட்ட கொடுத்து தான் வச்சோம்னு சொன்னீங்க, என்னாச்சு, வாங்கிட்டியா அப்படி? ஐயோ, மனோஜ் கடனுக்காக தான் நான் யார்ட்டையாவது கடன் வாங்கிக்கான்னு சொல்லி கொடுத்தேன், அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. டே மனோஜ், உன் கடனெல்லாம் அடைச்சிட்டியா எப்படி அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா அடைச்சிருக்கேன், கடையை திறக்கிறேன், தினம் வருமானமே சரியாக இல்லை, கடன்காரங்க தினம் பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் ஓவராக பண்ணிங்கனாக்கா சந்தோஷத்தை சொல்லி உன் டீலர்ஷிப்பிங் கேன்சல் பண்ணிடுவோம், அதுபோக நீ தர வேண்டிய பணத்துக்கு இந்த கடையை எடுத்துக்கிடுவோன்னு சொல்லிட்டே போகிறாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரிலம்மா அப்படின்ட்டு உன் முன்னாடி ரோகிணிகிட்ட சொல்லி தான் அந்த பத்திரத்தை கொடுத்து யார்கிட்டையாவது மனோஜ் வாங்கின கடனை கொடுக்க சொல்லு, அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கன்னு நான் சொன்னோம்ல, அதுபோக அவர்கிட்ட கொடுத்தா அவள் சொத்தை வைக்கும்போது நம்மளுக்கு திருப்பி தந்துடுவான்னு நினச்சேன், அந்த பத்திரம் என்னடா ஆச்சு, எதில் ஆச்சு, அதை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா கேட்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கால் பண்ணி, ரோகிணி எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்க, அவன்கிட்ட பேச சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்களும் அப்போ பேசலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா வீட்டு பத்திரத்தை ஒன்று தந்தாங்கல்ல, அதை கடன் வாங்கி கொடு, அதை வச்சு மனோஜ் தான் கடனை போகிறாமே அடைச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரம் என்னாச்சு, வேங்கனையாக வச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில, இப்படி வேறு கேட்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது, வீட்டு பத்திரத்தை வேறு சிட்டியில் கொடுத்தோம், அவன் ஒரு ஆர்டர் கொண்டு அடை வச்சு பணத்தையும் தராமல் விட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. ஒரு ஆட்டை கொடுத்துருக்கு, 2 நாளில் பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 நாளில் பணம் வரனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. மனோஜுக்கு பொண்டாட்டின்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லை, அவருக்கு பணத்துக்காக தான் பேசுகிறாரு போலையே, இருந்தாலும் இந்த மனோஜ் நம்மளால் மறக்க முடியலையேன்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ ரோஹினோட அம்மாவுக்கு கால் பண்ணி ரொம்பவே அழுகிறாங்க. ஏண்டி அழுகிற, உன் மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப நல்லவங்க, உன்னை சேர்த்துக்கிட்டாங்க, இன்னும் ஒரு பிரச்சனை கிடையாது, கிறிஷை பற்றியோ என்னை பற்றி நீ சொல்லவே வேண்டாம், நான் முன்னாடி நினைப்பேன் அவள் வாழ்க்கையை மட்டும் பார்த்தால இந்த பையன் வாழ்க்கையை பார்த்தாளா அப்படின்னு நினைப்பேன். இப்போ தாண்டி தெரியுது, நீ சொன்ன பொய்க்கெலாம் கிறிஸ் வந்தான்னா நீ ஒழுங்காக வளர்க்கவே முடியாது, அந்த வீட்டில் உனக்கு இடமும் இருக்காது, தெரிஞ்சு போச்சு, அதனால் கிறிஸை பற்றியோ என்னை பற்றியோ நீ சொல்ல வேண்டாம்,
இல்லாத அம்மா இல்லாமையே இருந்துட்டு போகிறேன், என் பேரை நான் வளர்த்துட்டு போகிறேன். சரிதானா? நாங்கள் பேசாமல் கிராமத்துக்கே பேருதண்டி. இங்கே படிப்பு முடிஞ்சிட்டு கிராமத்து பக்கத்துலேயே ஒரு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே நான் அவனை சேர்த்து விட்டுருந்தேன். நான் நடந்து போய் கூப்பிட்டு வந்துருந்தேன். என்ன சொந்த வீடு இருக்குது, என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது. எனக்கு அப்புறம் கிறிஸுக்கு அது என்னத்தையோ செலவுக்கு ஆகிக்கணும். நீ அவனை வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை வளர்க்குறதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்ணிடுறேன். என் தங்கச்சி பார்த்துக்கிட்டு தான் சொல்லுதா அப்படிங்கும்போது, ஏம்மா என் பையன் எனக்கு பார்க்க தெரியும் வைக்க தெரியுமுங்காங்க. இங்கே பாரு கல்யாணி, இதை பேசத்தான் நீங்கள் லாய்க்கை தவிர்த்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நீ வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க, என்ன அது வேலைக்கு ஆகாது. நாங்கள் கிராமத்தை பார்த்து போகிறோம் அப்படிங்கும்போது, ஏம்மா அது சம்மந்தமாக தான் பேசணும் அப்படிங்க. என்ன எங்களை அனுப்புறதுக்கு வண்டி தான் அனுப்புறியா அப்படிங்கிறாங்க. வண்டி அனுப்பலாமா, அந்த கிராமத்தை வீட்டை கொடுத்துடலான்னு பார்க்கேன். நீ வேறு என் பேரில் தானமாக எழுதி கொடுத்த அப்படிங்கும்போது, என்னடி நினச்சிட்ருக்க, இருக்குது அந்த ஒத்த வீடு, தோட்டம் துறவு எல்லாத்தையும் உங்கள் அப்பா கடங்காரங்கிட்ட கொடுத்து எல்லாம் ஒன்றுத்துக்காகவும் வாங்கிட்டான். இருக்குது வீடுன்னு அது ஒன்று தான், அதில் தான் நம்ம குடியிருக்க முடியும். இப்போ நான் வாடகைக்கு இருக்கேன், சொந்த வீடு அதானே இருக்குது அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் சொல்லுது முதல்ல நீ கேளுமா. எங்கள் அத்தை வீட்டு பத்திரத்தை என்கிட்ட தந்து மனோஜுக்கு கடனை இதை வச்சு எப்படியாவது இது பண்ணுமா. அது போக நீ மலேசியாவில் சொத்தை விற்ற உடனே இதை திருப்பி தந்துடுமா. இது வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டில் முத்துக்கோ மீனாவுக்கோ என் வீட்டுக்காருக்கோ ரவிக்கோ சூதிக்கோ தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது நினைவு எங்கள் அத்தை கேட்காங்க அப்படிங்கும்போது, நீ வீட்டு பத்திரத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லைம்மா வீட்டு பத்திரத்தை நான் சிட்டின்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன். அவன் பணத்தை அதை அடவு வச்சு வாங்கிட்டு எனக்கு தரமாட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரில. வீட்டு பத்திரத்தையும் அடவு வச்சாச்சுன்னு உடச்சிட்டு சொல்லிட்டேன். இப்போ 2 நாளில் பணம் கொடுக்கணும். வீட்டு பத்திரத்தை எப்படியாவது திருப்பத்துக்கு கொஞ்சம் நாள் இருந்தாலும் கொஞ்சம் பணம் வேணுங்களாம்மா. அதனால் நம்ம கிராமத்து வீட்டை விற்றுடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நல்ல வேலைடி, நீ என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இப்படி பண்ணால் எப்படி நான் கிராமத்துக்கு போக முடியும், வர முடியும், சொந்த பந்தத்தை பார்க்க முடியும் அப்படிங்க. ஏம்மா அங்கே சொந்த பந்தத்தை பார்த்து என்ன போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அதை சொத்தெல்லாம் உனக்கு விற்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீடு தான் என் பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. வீடு உன் பேரில் இருக்கா, நான் உனக்கு உயில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நல்லா இருப்பம்மா, அதை நீ கேன்சல் பண்ணிட்டாதம்மா, எனக்கு வேணும்மா ப்ளீஸ்மா அப்படிம்மா எப்படிம்மாங்காங்க. உடனே சரிடி வா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. நேராக போகிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிங்கும்போது, வீட்டை கொடுத்தா தான் முடியும், நான் எப்படியாவது கொஞ்சம் பணம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வீட்டு பத்திரத்தை கொடுக்காங்க. கொடுத்த உடனே கிராமத்தில் விலை பேசுகிறாங்க. அப்போ அதை ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆள் எடுக்க தயாராக இருக்காங்க. வீடும் பின்னாடி இருக்க இடமும். அப்போ 25 லட்ச ரூபான்னு பேசி 25 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. அப்போ அதை 2-3 நாளில் அந்த பணத்தை கொண்டு மனோஜ்கிட்ட கொடுக்காங்க. மனோஜ் தான் பிடிங்க, உங்களுக்கு அடைக்க வேண்டிய கடனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. கடன்காரங்களை பூரா கொடுக்காங்க. இன்னொரு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ரோஹிணி சொல்லுறாங்க, அந்த பத்திரத்தை வச்சு கூட கொஞ்சம் ஒரு 8 லட்ச ரூபா வாங்க ரோகிணி, நம்ம கொஞ்சம் பின்னாடி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே 8 லட்சம் முடியாது மனோஜ், இவ்வளோ தான் அந்த வீட்டுக்கு தருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இல்லையே நான் ஒரு ஃபைனான்ஸர்கிட்ட கேட்டேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு சிட்டியில் மெயினில் இருக்குது, கிட்டத்தட்ட அது 1,50,00,000 ரூபாய்க்கு மேலே போகும், 50 லட்ச ரூபா அசால்ட்டாக கொடுக்கலான்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த 8 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, என்ன பண்ணனே தெரில. அப்போது சந்தோஷ் சார் அந்த கரெக்டாக அந்த டயத்தில் பணத்தை போட்டு விட்றாரு. அது ஒரு 12 லட்ச ரூபா வருது. அப்போ வந்தோடனே மனோஜ் யார்ட்டையுமே சொல்லாமல் கடங்காரங்களை வர சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு, ரோகிணி இதில் இதில் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது, இந்த 4 லட்ச ரூபாய வட்டிக்காரங்கிட்ட கொண்டு கொடுங்க, வீட்டு பத்திரம் சீக்கிரம் மீட்கணும்னு சொல்லி 4 லட்ச ரூபாய் கொடுக்காங்க. ரோகிணி நினைக்காங்க, சரி இதையே தந்தானே அப்படின்னு சொல்லி இந்த 4 லட்ச ரூபாயை நேராக கிறிஸோட அக்கௌண்ட்டில் போட்டுருந்தாங்க. போட்டோன்னேம்மா கிறிஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா வீட்டு லட்சக்கணக்கான மதிப்புள்ள விற்றுட்டு ஒரு 4 லட்சம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், என்னத்தை சொல்ல, அது நம்ம பூர்வீக சொத்து, சரி இனிமையாக வாழ்க்கையை காப்பாற்றுறது பாரு, அந்த சிட்டிக்கிட்ட எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு வீட்டில் கொடுக்க பாரு அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெரிசலில் இருக்காங்க. யாரை வச்சு அந்த சிட்டியை நெருக்கடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட போகணுமே இதை வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சிட்டி மாதிரியே ஒரு உள்ளங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போகிறாங்க. சிட்டிக்கும் அவருக்கும் ஆகாது தொழில் ரீதியாக. அப்போ அவர்கிட்ட போய், இந்த மாதிரி சிட்டி நீ ஏமாற்றி என் வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிட்டாங்க, இப்போ எங்கள் அத்தை பத்திரத்தை நான் கொடுக்கலன்னா வீட்டில் நான் இருக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கும்போது, சிட்டிக்கு பேசுகிறாங்க, ஐயோ ஒரு பொம்பளையால் கதறுது, அவங்க வீட்டு பத்திரம் வேணும் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட வந்தாளா அப்படிங்கிறாங்க. எனக்கு உனக்கு ஆகாதுன்னு தெரியும், ஆனால் நம்ம ஒரே தொழில் பண்ணுவோம், நான் உனக்கு இதில் வகையில் இடைஞ்சு பண்ண மாட்டேன்,
அந்த பத்திரத்தை கொடுக்கணுன்னா கொடு, இல்லைன்னா கொடு, அது ஓஞ்ச வரையும் நான் எப்பவுமே அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டேம்மா. அங்கே பாரு, அவனும் என்ன மாதிரி தொழில் பண்ண தான், எனக்கு அவனுக்கு ஆகாது தான். ஆனால் தொழில் நான் இடைஞ்ச பண்ணக்கூடாது. நீ எதுக்கு கொண்டு பத்திரத்தை கொடுத்த, நீ எப்படி மீட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியல. அப்போ சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் ஃபோன் நம்பர் இருக்குது. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சிட்டி எவ்வளோக்கு வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சாங்க, என்னாட்ட வச்சாங்க அப்படிங்கும்போது ரோகிணி அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டு பத்திரம் எங்கள் மாமியாருக்கு எழுத்து போடலை, எங்கள் மாமியார் மாதிரி ஒரு ஆளை வச்சு போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க போது, இது என்ன, இது பெரிய ஏமாத்து வேலையாக இருக்குது. நீங்களும் இது சேர்ந்த ஆள் தானா? நான் போய் ஸ்டேஷன் போய் சொன்னோம்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, சிட்டியும் உள்ளே போயிடுவான். எனக்கு பணம் வந்தாகணும், இல்லைன்னா நான் வீடு எடுத்துக்கிடுவேன். அவன் என்கிட்ட சொல்லி தந்தது 1 மாதத்தில் பணம் தரலைன்னா இந்த வீடு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் வந்திருக்கான். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகி போச்சு. சரி, ஒரு ஆளுக்கு முன்ன பொண்ணு இருக்குன்னு சொல்லி விட்டேன். ஆனால் இனிமேல் நான் விட மாட்டேன், வீட்டை நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதான் எங்கள் அத்தை தான் கழுத்து போடல, யாரோ போட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, நீங்களும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க, நான் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, தற்சமயத்துக்கு எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 1 வாரம் டைம், 1 வாரம் டயத்தில் நீ பணத்தை தந்தேன்னா அவன் வீட்டுக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், வீட்டை எடுக்கணும் வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு வீடை ஒத்தி விட்ருக்கேன்னு சொல்லுதாங்க, 2 வீடாக இருக்குது, அந்த 2 வீடு கீழ் வீட்டை ஒத்தி விட்ருக்காங்கன்னு சொல்லி மேல் வீடு இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க அத்தை மாதிரி ஒரு ஆளை வந்து தான் கையெழுத்து போட்டு அந்த சிட்டி கொடுத்துருக்கானோ. நான் விட மாட்டேன், நீ 1 வாரத்தை தர்றேண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லையா நான் தந்துடுவையான்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ரோகிணி வந்து வித்யா வீட்டில் ரொம்ப அழுகிறாங்க. நீ என்னடி நினச்சிட்ருக்க, உனக்கு கவலையாக இருந்தால் இங்கே வந்தால் அழுதுட்டுருப்பியா? ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு வேலையா அப்படிங்கும்போது, என்ன வித்யா அப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம், ஒரு பொய்யை சொல்ல அதை மறைக்க நீ 1000 பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையே ஒரு நாள் நீ சொல்லிட்டேன்னா, உறக்க சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நீ எதுவும் கேட்க மாட்டாங்க, சரிவா இதுதான் முடிஞ்சிடும், அது ஒரு தீர்வும் வரும். நீ ஒவ்வொரு பொய்யாக மறைக்கும் போது இப்படி தான் வரும். நான் சொல்லுறதை கேளு, உங்கள் வீட்டில் சவுண்டு பார்ட்டி ஒரு ஆள் சொன்னால் எல்லோரும் கேட்காங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரோட பாட்டி தான். நேராக கிராமத்துக்கு போ, அந்த பாட்டிக்கு பொண்டை கண்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த பாட்டியே சரணகதின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட உள்ளதை சொல்லி கதறு. அப்படின்னா மட்டும்தான் தீர்வை தவிர்த்து, இல்லைன்னா இதுக்கு வேறு தீர்வே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, அப்படி போனாலும் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி போகலாம், இதை எப்படி நான் மறைக்கலாம் அப்படிங்கிறா. அதானே நேர் வழியில் தான் நீ போக மாட்டியே, ஏன்னா உனக்கு சைடில் வழியாக போய் தானே பழக்கம் அப்படிங்கும்போது, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, எங்கேயாவது பணத்தை போயிட்டு அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, இவ்வளோ பெரிய பணம் தரதுக்கு ஆள் யாரும் இல்லை, நானும் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணல, எனக்கு ஒரு 60,000 தான் சம்பளம், அதை மாதம் நீனே வாங்கிக்கிடுது, எனக்கு ₹1 இல்லை, நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. இங்கே நேராக பார்லர் ஓனரை போய் சந்தித்து பேசுகிறாங்க. மேடம் எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கும்போது அந்த ஓனர் சிரிக்க ஆரம்பிக்காங்க. என்ன ரோகிணி, ரெனி மாதிரி 2-3 பார்லர் வைக்கலான்னு பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. மேடம் இல்லை மேடம், நான் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு எனக்கு ரொம்ப சொல்லுதாங்க. இங்கே பாரு ரோகிணி, ஒரு 40,000 வேணும் அப்படின்னா நான் தரலாம், 40 வச்சுருந்தாங்க 50 வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, நீங்கள் போயிட்டு வரலாம், வேலையும் ஒழுங்காக பார்க்க மாட்டேறீங்க, நிறைய லீவ் போடுறீங்க, உங்கள் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் வருது, அதனால் வாய்ப்பு இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பார்லர் ஓனரோட சரியான கோவம் வருது. இந்த பார்லர் ஏன் பார்லர்னு சொல்லிட்டு யார்ட்டையா கடை வாங்கிடுவோமே, டாக்குமெண்ட் பழைய டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக ஒரு ஆள்கிட்ட போகிறாங்க. பார்லர் ஏன் பார்லர் தான் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ சொன்னோன்னே டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுத்து இது பண்ணும்போது, சரிம்மா நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. சரியான்னு சொல்லி சிரிச்சுட்டே போகிறாங்க. சரி ரைட்டு, எப்படி இதில் ஒரு 10-15 லட்ச ரூபா தருவாங்க, இந்த 15 லட்சத்தை கொண்டு வட்டிக்கார்ட்ட கொடுத்தோம்னா இன்னொரு டேட்டில் நான் வந்து தரேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அவர் வட்டி கொடுக்க மாட்டி இது விசாரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி, இது ரோகிணி பார்லர் தானே அப்படி இப்படின்னு விசாரிக்கும் போது, அதில் வேலை பார்க்குற பொண்ணு இல்லைங்க, அவங்க பார்லர் கிடையாது, முன்னாடி அவங்க வச்சுருந்தாங்க, இதை விற்றுட்டாங்க, ஓனர் என்னாரு அப்படின்றாங்க. ஓனருக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. ஓனர் சரியான கோபத்தில் ஏன் பார்லரே விற்கிற அளவுக்கு போயிட்டாளா, என்கிட்ட பணம் கேட்டா, பழைய டாக்குமெண்ட் வச்சு விற்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. ரோகிணி காலிங் வருது, ஏம்மா நீ வந்து இன்னொரு ஆள் சொத்தை விற்கணுன்னு போனியா, கொஞ்சம் ஸ்டேஷனில் கூப்பிடையில் போகிறாங்க. அங்கே பார்லர் ஓனர் இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி, மேடம் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பணத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அதான் பண்ணிட்டேன் வச்சுட்டாங்கிறாங்க. அதை கேட்டால் அந்த ஓனர் சொல்கிறாங்க, என் கடை பக்கத்தில் வந்துடாத,
உன்னை பார்க்கவும் பாவமாக இருக்குது, போயிரு, இனிமேல் என் கடை பக்கத்தில் வந்துடாத அப்படிங்கிறாங்க. சாரி மேடம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த வழியும் போயிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன தான் வழி இருக்குது, பேசாமல் சுருதி வீட்டில் கேட்போமா அப்படின்னு சொல்லி சுருதி வீட்டுக்கு போகிறாங்க. சுருதியோட அம்மாவும் அப்பாவும் வார பண்ணி உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா சிரிக்கிறாங்க. ஏன்ட்டி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒன்றுமே இல்லாட்டிலும் பெரிய பணக்காரி, மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்கார், 4 கப்பல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பயங்கரமாக புழுகுனீங்க. அந்த விஜயா குடும்பத்துக்கு எதாவள வந்திருக்கியே, நீ தான் பொய் சொன்னியா இல்லை இந்த உன்னைய வச்சுக்கிட்டு அந்த விஜயா குடும்பம் எங்ககிட்ட பொய் சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்ட்டி, அவங்க மேலாம் தப்பு இல்லை, அவங்க வந்து வசதியான பையனாக இருந்த மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு இருந்தாங்க மனோஜை. வசதியான பொண்ணு வேணும்னு நினச்சாங்க, நான் வசதியான பொண்ணுன்னு சொல்லி இது பண்ணிட்டேன், அதான் நான் பண்ண தப்பு, நான் சாதாரண ஆள் தான் அப்படிங்கும்போது அதான் எங்களுக்கு பார்த்தோன்னே டவுட் ஆச்சு. இருந்தாலும் நம்ம வாழ போகிற நம்ம பொண்ணு வாழ்கிற வீடு, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் தான் பண்ணல. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கு ரோகிணி அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நிறைய வசதி தான், நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா தாங்க, நான் தந்துடுறேன் அப்படிங்கும்போது ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா என் பொண்ணுங்கிறது ஸ்ருதி மட்டும்தான், நீ அந்த வீட்டில் இருக்க அவ்வளோதான், நீ வா சாப்பிடு போவா, என்ன ஒரு 500,000 வாங்கிக்க, அதை விட்டுட்டு 50 வச்சுருந்தாங்க 60 வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க, சரி இது சரி கிடையாது, இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சிட்டிகிட்ட சொல்லி இந்த வீட்டில் உள்ள பணத்தை எதாவது ஆட்டையை போட்ட வேண்டியதான், எப்பவும் நிறைய பணம் அந்த வீட்டில் இருக்க தானே செய்யுது, நகை நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி வந்து உன்னி தான் ஆஃபீஸுக்கு வரணும்னு சொன்னோன்னே ஏன் வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, நல்லா இருப்பீங்க சிட்டி, எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு பணம் ரொம்ப அவசரம், அதுபோக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிங்க, நான் அதுக்கு வரல. இப்போ என் பத்திரத்தை மீட்கிறதுக்கு அவர் பணம் தான் தந்துட்டு தாங்க, அதை கொடுத்தா தான் நான் சரி பண்ண முடியும், அதுக்கு ஒரே வழி வாசுதேவன் வீட்டில் இருக்கிற பணம் நகையை எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க ரோகிணி அப்படிங்கும்போது, ஆமாம் அதில் எப்படியாவது எடுத்தாகணும் அப்படிங்கும்போது, ஏம்மா அவன் பெரிய ஆஃபீஸரு, ஊரில் அவன் பெரிய பணக்காரன், இங்கேயே ஏகப்பட்ட சொத்து கெடுத்துருக்கு, வீடு பூரா கேமரா வச்சுருக்கோம், அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, நான் அதுக்கு ஒன்று ரெடி பண்ணி தரேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் ஐடியில் இருக்கா, அவளுக்கு ஒரு டெக்னாலஜி தெரியும், கேமரா வந்து ஓடாத அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, அவன் கேமராலாம் செயல்படாது, அதுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் வசமாக பணத்தை ஆட்டையை போடணும், ஆட்டையை போட்டு உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, ஆனால் அதுலேயும் ஏமாற்றினீங்கன்னா நான் உங்களை போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே இதில் சொல்லுதாங்க சிட்டி, இந்த விஷயம் பெரிய விஷயம், நான் கரெக்டாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாசுதேவனும் சுதாவும் வெளியூர் போகிற அந்த கேப்பில் வந்து வீட்டுள்ளே வந்து நாங்கள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ரோகிணியும் மனோஜும் பங்கு போட்டுக்கிறாங்க. பங்கு போட்டு இது பண்ணுறாங்க, ஆளுக்கு பாதி இது பண்ணிக்கிறாங்க. நகையும் பணத்தையும் ஒன்று போல் ரெடி பண்ணதுக்கு ரோகிணி ரெடி பண்ணுறாங்க. என்ன கதைக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா, நான் வந்து பணக்காரி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே, என்னோடய முயற்சியில் நான் எவ்வளோ உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு நிற்கணும்னு நினைக்காங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் பணம் நகை காணாமல் போன விஷயம் வாசுதேவனுக்கு தெரிஞ்சு, வாசுதேவன் பெரிய அதிகாரிலாம் பேசுகிறாங்க. அவங்க துப்பு எடுத்து கரெக்டாக வந்து சிட்டிகிட்ட போயிடுறாங்க. சிட்டியை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ளே வச்சோடனே யாரெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் பண்ணும்போது ரோகிணியை இது பண்ணிடுறாங்க. ரோகிணி இது பண்ணோன்னா ரோகிணி ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. அப்போ விஜயா அந்த வீட்டுக்கே அந்த ரோகிணி வரவே கூடாது, அந்த ரோகிணிக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கும்போது, அம்மா வீட்டு பத்திரம் அவமானம் மாத்திரம் மாட்டிமா அளவில் இருக்குது அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு, வந்து எல்லோரும் வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க, இந்த வீட்டு பேரில் பணம் வாங்கியிருக்காங்க, 1 மாதம் அது இல்லைன்னா வீட்டை எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, 1 மாதம் 2 மாதம் ஆகிப்போச்சு, அதனால் இந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, கிளம்புங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா டாக்குமெண்ட்டாக உங்கள் பேர்லேயே ஒரு ஆள் போட்டு உங்களை மாதிரி கருத்து போட்டு கொடுத்துருக்கு, உங்கள் மருமகனும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க, அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் குடும்பத்துக்கு பணத்தை வந்துட்டு நான் இழந்துக்கலாம் தான் முடியுமா, நீங்கள் எதோ ஒன்றாலும் பண்ணுங்கள், வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பேர் உள்ள வீட்டை எப்படி அவதரலாண்ணா, இதெல்லாம் அவன் செல்லாது வைக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. தம்பி நீ எங்கே போவையோ எப்படி போவையோ போ, நான் பணத்தை கொடுத்துட்டு வீணாக போக முடியாது, சரிதானா, உன் பொண்டாட்டியா ரோகிணி, அவளுக்கு 1 வாரம் டைம் கொடுத்தேன், அவள் காப்பாற்றலை அப்படிங்கும்போது, அவள் உள்ளே இருக்கா அப்படின்னு, உள்ளே இருக்கா வெளியே இருக்கா தம்பி எனக்கு தெரியாது, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வராங்க. ஐயா நான் வந்து இந்த இடத்துல வேலை பார்த்து ரிட்டர்ன் ஆகலையா, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, 1 வாரத்தில் நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்க. ஐயா சொல்லுறது தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மருமகளும் 1 வாரம் டைம் கேட்டாங்க திருப்பலை அப்படிங்கும்போது, இல்லையா 1 வாரம் டைம் கொடுங்கய்யா, கிராமத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சொத்து பத்து இருக்குது, அதை விற்று கொடுத்துட்றோம், இந்த வீடு என் பொண்டாட்டி பேரில் உள்ள வீடு,
என் பொண்டாட்டி ரொம்ப ஆசையாக அதை சொல்லுவாள், இது என் பேர் உள்ள வீடு, என் பேர் உள்ள வீடுன்னு சொல்லிட்டு. இந்த வீடு இல்லைன்னா அவனால் தாங்கிக்கிட முடியாதுயா, ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதுக்கு நான் பொறுப்பியா அப்படிங்கிறாங்க. சரியா, நீங்கள் வயசானாலும் சொல்லுதீங்க, நம்புகிறேன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலையும் முத்து நேராக கிராமத்தில் போய் நடந்ததை பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. பாட்டி ரொம்ப ஷாக் ஆகி, சரி அண்ணாமலை, அந்த வீட்டை வைக்கிறதுக்கு இந்த சொத்தை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொத்தை விட பேசுகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.